பேதுரு அந்த தண்ணியில விழுந்தப்ப இங்கிட்டு பின்னால சீசர்கள் எல்லாம் போட்ல இருக்கிறாங்க. கொஞ்சம் திரும்பி சீசர்ல கூப்பிட்டு இருந்தா உடனே போட்ட திருப்பி பேதுரு பக்கமா வந்து பேதுரு தூக்கி இருப்பான். ஆனா பேதுரு யாரையும் கூப்பிடல. தனக்கு முன்னால இயேசு நின்னுகிட்டு இருந்தா, ஆண்டவரே நான் முங்கிக்கிட்டு இருக்கிறேன், என்ன ரட்சியோ. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கை முழுகி போய் கொண்டிருப்பதை நீங்க உணர்றீங்களா? உங்களுடைய சரீரத்தின் ஆரோக்கியம் குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதை நீங்க உணர்றீங்களா? உங்களுடைய ஃபேமிலி பிரச்சனை அப்படியே மேல ஏறி வந்துகிட்டு இருக்கிறத, தண்ணி போல மேல ஏறி வந்துகிட்டு இருக்கிறத நீங்க உணர்றீங்களா? வேற யார் மேலயுமே கை காட்டாதீங்க. ஆண்டவரே என்னுடைய இந்த தோல்விக்கு காரணம் நான் தான். ஆண்டவரே என்னை ரட்சியோ. எத்தனை பேர் என் கூட கூப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? முழங்கால் படியிட முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால் படியிடுங்க. ஆமென். இது ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு நேரம். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உண்மையாய் நான் கூப்பிட வந்திருக்கிறேன் ஏசப்பா. அப்படி சொல்லி இருக்கிறவங்களா இருக்கிறீங்களா? 145வது சங்கீதத்துல கடைசி வசனம், 145வது சங்கீதத்துல 18வது வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு இதோ இயேசு சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையா கூப்பிடுங்க, உங்களை விடுதலையாக்கக்கூடிய இயேசு உண்மையாய் வருவார். நம்புறீங்களா? முழங்கால் போட்டு உண்மையா உங்க பிரச்சனையை சொல்லுங்க. ஆமென். 2-3 நிமிடம் நான் சைலண்டா கூட இருக்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை கரெக்டா நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆமென். இந்த நடுராத்திரி வேளையில உங்களை தூக்கி எடுக்கும்படியாக ஆண்டவருடைய கரம் நீட்டப்படட்டும். ஆமென். அன்றைக்கு பேதுருவுக்கு நீட்டப்பட்ட இயேசுவின் கரம். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கும்படியாக நீட்டப்படட்டும். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிங்க. என்ன பிரச்சனையில இருந்து ஆண்டவர் உங்களை தூக்க வேண்டும்? என்ன போராட்டத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? உங்களுடைய பிரச்சனைகளை கேட்கும்படியாக இயேசுவின் செவி, இயேசுவின் காது இந்த இடத்துல திறந்திருக்கிறது.